eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you are partially blind? I'm completely blind. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மின்மினி படத்தோட விமர்சனம். மின்மினி நட்பு எவ்வளோ உன்னதமானது, நட்புக்காக உயிரையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வேறு ஒரு பாணியில் வலியுறுத்தி இருக்கிற படம் தான் இந்த படம். சபரி பாரி அப்படின்னு 2 நண்பர்கள், அவங்க வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டியிலலாம் இருக்கும் பாருங்க, ஏற்காடு இங்கெல்லாம் அந்த போர்டிங் ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு இடையில 2 பேருமே நல்ல படிப்பாளி, நல்ல திறமைசாலிகள். ஆனால் ஒருத்தன் வந்து சோனி சொங்கட்டா மாதிரி இருக்கிறனால சிகப்பாக இருக்கிறவனை கருப்பாக இருக்கிறவன் பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறான். ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு நட்பு, மெல்லிய நட்பு இழையோடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இருவரும் இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், நட்பாகவே இருப்போன்ட்டு இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்போது 2 பேரும் அதன் பிறகு வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறதுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல்லேருந்து டூர் மாதிரி படிப்பு சம்மந்தமாக சில இடங்களை பார்க்க கூப்பிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச் ஆகுது. அதில் பஸ்ஸில் மற்ற பசங்களோட இவங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்போது போகிற இடத்துல ஒரு சின்ன விபத்து. அதில் வந்து இந்த பையன் ஒருத்தருக்கு வந்து அதில் உடம்பு முடியாமல் இருக்குது. அவனை டாக்டர்கிட்ட சொல்லி ஃப்ரெண்டான இவன் கூப்பிட்டு வரான். அந்த உடம்பு முடியாதவன் பஸ்ஸுக்குள்ளாரையே மாட்டிக்கிறான். மற்றவங்கெல்லாம் பஸ்ஸு லைட்டாக தீ பிடிக்க ஆரம்பிச்சுட்டு கீழே குதிச்சிடுறாங்க. இப்போது இவன் உள்ளே வந்து தான் நண்பனை காவந்து பண்ணிட்டு இவன் குதிக்கிறப்போ இவன் மண்டை ஒரு இடத்துல அடிபட்டு ஆள் காலி ஆயிரும். அவன் காலி ஆன பிறகு இந்த அவனோட இயக்கத்திலேயே இந்த நண்பன் இருக்கான். அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவன் ஸ்கூலில் பண்ணுறான். அவனுக்கு பைக் ரேஸு, குதிரை ஏறுதல் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதையெல்லாம் இவன் தன்னோட நண்பனுக்காக இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் ஓவியம் வரைகிறதுல எக்ஸ்பர்ட்டாக அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போது இவங்க ஸ்கூலுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்றா, எஸ்தரன்ட்டு. அவள் இவன் கூட நட்பாக நினைக்கிறா. அந்த டயத்தில் இவன் ஸ்கூலை விட்டு கிளம்பி ஓடி போயிடுறான். அப்போ ஒரு 7-8 வருஷம் கழித்து இந்த பையன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த எஸ்தர் இறங்கி பார்க்குறப்போ இவன் வந்து ஊரை விட்டே போய் லடாக் பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு பைக் ரேஸ்னால் ரொம்ப பிடித்தமாக போய் அங்கே லடாக்கில் இந்த ஊராக பைக்லேயே சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைக் 220 கிலோ வெயிட் உள்ள பைக்கில் அங்கே சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கான். இதை இவன் கண்டுபிடிச்சிடுறான். இவளும் பைக் ரேஸ் பிரியாக மாறி அவனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அவங்ககிட்ட திருப்பி நட்பாகி அவன் இன்னமும் தன் நண்பனோட நினைவுகளில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நண்பனோட இவனுக்கு என்ன நட்போ அந்த நட்பை இவன் ஏற்படுத்திக்கிறான். எஸ்தருங்கிற கேரக்டர். 2 பேரும் அங்கே லடாக் பகுதியில் சுற்றி திரிகிறாங்க. அங்கே இயற்கை கொஞ்சிற சீன்லாம் வேறு லெவலில் எடுத்துருக்குறாங்க. ஹலிதா சமீம் ஏற்கனவே இவங்க வந்து 7, பூவரசம் பிபி, இந்த சில்லு கருப்பட்டி இந்த படங்கள்லாம் வித்தியாசமாக பண்ணாங்க. இந்த படத்தையும் வித்தியாசமாக தர முயற்சித்திருக்கிறாங்க. இதுக்காக இந்த படத்தில் சின்ன வயசில் நடித்தவங்களையே ஒரு 7-8 வருஷம் கழித்து பெரியவங்களாம் நடிக்க வைக்கணும்னு வெயிட் பண்ணி 7-8 வருஷம் கழித்து எடுத்து நமக்கு திரை விருந்தாக தர முயற்சித்து அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மனோஜ் பரமஹம்சாவோட ஒளிப்பதிவு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பைக் ட்ராவல்னு போகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பை தருது. ஆனால் அந்த சலிப்பை போக்குற மாதிரி மலைப்பிரதேசங்கள், லடாக் பகுதி, பனிப்பொழிவு இதெல்லாம் நம்மளை வேற மாதிரி ஒரு மைண்டுக்கு கொண்டு போனாலும் படமாக கூட்டி கழித்து பார்க்குறப்போ ஏதோ ஒன்று இல்லாத குறைய இந்த படம் தருது. அதுவும் ஹலிதா சமீமோட மற்ற படங்களில் இருக்கிற ஏதோ ஒன்று இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை தருது. அதை மட்டும் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இதில் நடிச்சிருக்கிற நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் சரி, ஹலிதா சமீமோட இயக்கமும் சரி, ஏஆர் ரஹ்மானோட மகள் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர். வேறு லெவலில் 2-3 மெலோடி பாடல்கள் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ரீ ரெக்கார்டிங்லேயும் பிச்சி படம் எடுத்துருக்கிறாங்க. கதீஜா வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி படத்தொகுப்பாளர் அவரும் சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சுருக்கிறாரு. இந்த படத்தை மனோஜ் பரமஹம்சா, முரளி கிருஷ்ணன் அவர் கூட இணைந்து தயாரிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே ஒரு அருமையான படைப்பு மின்மினி, அருமையான படைப்பாக. இன்னும் கொஞ்சம் ஹலிதாஸ் சமீம் இந்த 7-8 வருஷம் வெயிட்டிங்கில் போட்டதுனாலேயோ என்னவோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கிறத தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். மின்னி இருக்கும், பெருசாக மின்னி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாதனால ஏதோ ஒரு
வித்தியாசமான படம் பார்த்த திருப்தியை தருது. அவங்களுடைய முந்தைய படங்களான ஏழை, சில்லுக்கருப்பட்டிலாம் ஒரு வயசானவரை வச்சுட்டு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இதில் அது மிஸ் ஆகிருக்குது. நம்ம சொல்லி ஆகணும். மின்மினி மின்னுகிறது சில இடங்களில் மட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.